ரைட். மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஆமாவா? மராத்தியர்கள் எப்போ யாருக்கிட்ட இருந்தாங்க? இந்த தக்கான பகுதியில் இருந்த அரசர்கள்ட படை தளபதிகளாகவும் சரியா போர் வீரர்களாகவும் இருப்பாங்க. மெயினாக யார்கிட்ட இருந்தாங்க? பாமணி அரசர்கள். கடைசியாக பாமணி அரசர்கள் யாரோட தலைமை ஏற்றிருப்பாங்க? ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தான்கள், அப்புறம் யார்? டெல்லி சுல்தான்லேருந்து பிரிஞ்சதான் பாமணி அரசு, அப்புறம் முகலாயர்கள். முகலாயரில் ஷாஜகான் அதெல்லாம் ஓகே. அவுரங்கசீப் காலத்தில் என்ன பண்ணுவாங்க? பாமணி அரசர்களும் முகலாயருக்கு எதிராக திரும்புவாங்க. அதேமாரி மராத்தியர்கள் பக்தி இயக்கத்தினர் அவங்களுடைய தூண்டுதல்னால சிவாஜி தலைமையில் அவுரங்கசீப் காலத்தில் என்ன பண்ணுவாங்க? இந்த ஏரியா கைப்பற்றி ஒரு மராத்திய சாம்ராஜ்யம் அப்படின்னு உருவாக்கிடுவார். ரைட். அந்த மராத்தியர்கள்லாம் ஒன்று சேர்த்து மராத்திய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். யார்? சிவாஜி. அதுக்கப்புறம் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடுவில் நிறையா சண்டை நடக்கும்னு பார்த்துருப்போம் முகலாயர் பார்க்கும் பொழுது. கரெக்டாக? அவுரங்கசீப் சிவாஜியை ஒப்பந்தம் செஞ்சு கூட்டிகிட்டு போய் அங்கே சிறையில் அடைச்சிடுவார் ஆக்ராவில். அப்போ தப்பிச்சு ஓடியாந்துட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார், பதவி ஏற்றுக்குவார், முடி சூட்டிக்குவார். ராய்க்கார் கோட்டை அங்கே முடி சூட்டிக்குவார். யார்? சிவாஜி. அப்புறம் சரி சிவாஜி அடக்கவே முடியாது, அப்புறம் ஒரு ராஜபுத்திர அரசரை அனுப்பி வைப்பார், போய் சிவாஜியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. அதுலேயும் தப்பிச்சிடுவார். அப்புறம் இங்கே உள்ள ஒரு யார்? பாமணி அரசர், அவன் மூலிமா ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவார். எல்லாத்தையும் தப்பிச்சிடுவார். அப்புறம் கடைசியில் அவர் இறந்துடுவார். இறந்தோடனே அவருடைய பையன் ஷாகு தானே சாம்பாஜியா, அவனுடைய பையன் சிவாஜியோட பையன், மூத்த பையனோட பையன், ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சிருவார். சரியா? அங்கே கொண்டு போய் அடைச்சிடுவார். சாம்பாஜியா? சாம்பாஜி, ஷாகு. அதுக்கப்புறம் சாம்பாஜி இறந்துடுவார் அங்கேயே. அப்புறம் ஷாகுவை அவுரங்கசீப் இறந்துடுவார். அவுரங்கசீப்பினுடைய பையன் என்ன பண்ணிடுவார்? திறந்து விட்டுருவார், போப்பா அப்படின்ட்டு. அவன் நேரம் அங்கே வரும்பொழுது அவங்க சித்தப்பா பையனும் அவனை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சித்தி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆட்சியை கொடுன்னு கேட்பார், கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இவர் இன்னொருத்தரோட எல்லாம் பாஜிராவ் ஏதோ வரும் அப்படி, விஸ்வநாத் எல்லாம் அவனுங்க எல்லாம் அவங்களுடைய ஆதரவில் பிராமணர்கள் அந்த அம்மாவோட ஆட்சியை, தாராபாய் அந்த அம்மா பேருன்னு நினைக்கிறேன், அந்த அம்மாவோட ஆட்சியை கவிழ்த்து விட்டு இவன் போய் உக்காந்துக்குவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? பேஷ்வா, ராஜாவுக்கு டம்மி ஆக்கிட்டு பேஷ்வாவுக்கு பவர் கொடுத்துருவான். அதான் பேஷ்வாக்கள் எழுச்சி அப்படின்னு வருது. அவங்களுக்கு பவரை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜா டம்மி ஆக்கி பேஷ்வா தான் ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க. இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க இந்த பேஷ்வாக்கள். இவங்க தான் என்ன அர்த்தம்? பேஷ்வா பிராமணர்னு சொல்லிட்டு அப்போ என்ன அர்த்தம்? எதை பின்பற்றுவாங்க தீவிரமாக? இந்து மதம். அந்த வார்த்தையை ஏன் கவலைப்படுத்துறீங்க? சனாதனம். அதாவது என்னது? அந்த இது ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, ஏகப்பட்ட சட்டம் இருக்கும். அதில் வரை ஆட்சி செய்வாங்க. அதனால் ஜாதி கொடுமையில் அதிகமாகிடும். எங்கே? மகாராஷ்டிராவில் அந்த மாதிரிலாம். யார்? அதை விட்டுருங்க, அது காதல், அது வேறு. ஆனால் அவங்க அதை தீவிரமாக பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
அப்புறம் அவங்க ஓவராக சேட்டை படையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவே கைப்பற்றலாம் அப்படின்னு படையெல்லாம் மேலே அனுப்பி வைப்பாங்க. இங்கெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. 2வது தடவை அடித்து துரத்திடுவாங்க 3வது பானிபட் போரில். அதோட வீழ்ச்சி அடைஞ்சு இந்த ஏரியாவில் மட்டும் இருப்பானுங்க. யார்? மராத்தியர்கள். இப்போ மராத்தியருக்கு இப்போ இங்கிலீஷ்காரன் உள்ளே புகுந்து இங்கிலீஷ்காரன் இந்த ஏரியாவில் நாட்டை பிடிப்பான். இங்கிலீஷ்காரனுக்கு இவனுக்கு நடுவில் பிரச்சனை நடக்கும். ஆங்கிலோ மராத்திய போர் 1, 2, 3 இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம் ஏது அப்படின்னு பார்ப்போம். முடிய போகுது, இதோட முடிஞ்சிடும். இடைக்கால இந்தியா முடிய போகுது. அடுத்து லெசனில் என்ன வருது சார் அப்படின்னாக்கா, சும்மா இந்த பக்தி இயக்கத்தினர் இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அடுத்ததில் டேர்ம் 3ல் 7th. மற்றபடி இதோட ராஜாவோட இதெல்லாம் இடைக்கால இந்தியாவில் முடிஞ்சு இப்போ யார் யார் இருக்காங்க அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்காரன் உள்ள வந்து எப்படி நாட்டை பிடிச்சி பெருசு பண்ணுறான், ஒரே நாடாக மாற்றுறான் அப்படிங்கிறத நவீன கால இந்தியாவில் பார்க்குறோம். ஓகேவா? அது அடுத்தது 8th. நவீன கால இந்தியாவில் ஒரு பார்ட்டு தான் எது? இந்திய தேசிய இயக்கம். நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு மாறுவோம். ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில். தமிழில் இந்திய தேசிய இயக்கம். டிஎன்பிசி அந்த சிலபஸ் எல்லாம் வந்துட்டு இதை தனியாக ஒரு யூனிட்டே கொடுத்துருப்பானுங்க. 85லேருந்து 45 வரைக்கும் உள்ளது தான் இந்திய தேசிய இயக்கம். அது வேறு ஒன்றும் கிடையாது வரலாற்றில். இந்திய தேசிய இயக்கம். ஏன்னா நம்ம இப்போ தான் என்ன பண்ணுறோம், இந்தியான்னு ஒரு நாடாக இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அதோட காலம் 1885லேருந்து 1947 வரைக்கும். ஏன் சார் 85லேருந்து? அப்போ தான் முதல்ல நாடு முழுவதும் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் ஏரியாவில் உள்ள பிரச்சனை ஒரே எங்களுக்கு சுதந்திரம் கூடலாம் நம்ம சேர்ந்தெல்லாம் போராடல. ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஏரியாவா எனக்கு தண்ணி வசதியில் வரி அதிகமாக போடுற, என்னை சுரண்ட, எனக்கு இந்த வசதி செஞ்சு கொடுன்னு அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, மக்கள் போராடுறாங்க. அதாம்மா வெயிட் பண்ணுங்க. அதான் அங்கே தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க, போராடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறான், இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் வந்துட்டு நீங்கள் ஏன் தனித்தனியாக போராடுறீங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாடு முழுவதும் போராடுங்க. பயங்கரமான விஷயம் அது. இப்போ ஒருங்கிணைச்சு நம்மளை ஒரே நாடாக வச்சு இப்போயும் கார்பரேட் கொள்ளையடிக்கிறதுக்கு அப்போயே என்ன பண்ணிட்டான், ஆப்பு அடிச்சுட்டு போயிட்டான். நீங்களாம் சேர்ந்து இருக்கலாம்ல, ஒன்றா சேர்ந்து போராடுங்க அப்படின்னு ஒரு ஏஓ ஹீம்னு சொல்லிவிட்டு அவர் தான் முயற்சி எடுத்து 1885 எல்லா தலைவரையும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அப்போ தான் இந்திய தேசிய காங்கிரஸ்னால் கூட்டம்னு அர்த்தம். அந்த கூட்டத்தில் நீங்கள் முடிவெடுத்து அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுங்கள், ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு. நாடு சுதந்திரம் வேணும்லாம் ஆரம்பிக்கலை இந்திய தேசிய காங்கிரஸ். நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனை, சமூக பொருளாதார பிரச்சனைலாம் தீர்த்து கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கெஞ்சுறது, மண்டாடுறது, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். எல்லா தலைவரும் ஒன்றா சேர்ந்து உட்காருவாங்க. சரியா? எவ்ரி இயர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதம் ஒரு இடத்துல உட்காருவாங்க. திரும்ப அதை பற்றி பேசுவோம். அந்தந்த ஏரியாவில் என்னென்ன, இப்போ நம்ம ஏரியாவில் இருந்து போனால் அவன் பிரச்சனையும் சொல்லுவான். எல்லாத்தையும் அந்தந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனை உட்காந்து எழுதிக்குவாங்க லிஸ்ட் போட்டு. அப்புறம் தலைவர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க வருஷம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் தான் தலைவர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி, காரிய கமிட்டி. காரியனா வேலை செய்கிறவன், காரியத்தை செய்து முடிப்பவன், அதை ஒன்று உருவாக்குவாங்க. தலைவர் காரிய கமிட்டி. அவங்கள்ட்ட அதை தூக்கி கொடுத்துருவாங்க. இந்த அடுத்த வருஷம் தான் கோரிக்கை போய் ராஜாக்கிட்ட என்ன பண்ணு, சரி அரசாங்கத்துக்கிட்ட போராடி அதெல்லாம் வாங்கி கொடு. அதுக்காக உருவாக்கணும் தான் இது இந்திய தேசிய. அப்புறம் போக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு மருவி நம்மளாம் ஒரே நாடாக மாறிட்டோம். அதில் கொஞ்சம் பேர் நாங்கள் தனியாக போகிறோன்னு தனியாக போயிட்டாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ். நம்ம எல்லாம் இப்போ ஒன்றா இருக்கிறோம். இதான் ஒரு நாடு. இப்படி தான் இந்தியான்னு உருவானுச்சு. இந்து ராஷ்டிரம், ராமராஜ்யெல்லாம் கிடையாது. ஒரே நாடாக இருந்தது. அகண்ட பாரதம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளாம் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், முடிவு பண்ணி பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நம்மகிட்ட வரி வாங்குறானு ஒன்றிய அரசாங்கம். பாருங்கள், இலங்கை கடற்படை துணிக்கு உண்டு டுபாகூர் பசங்க பொருளாதார பிரச்சனை வந்துட்டு நம்ம நாடு பிச்சு போட்டுச்சு. அவன் நம்ம தமிழர் மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடறான். அவன் பேசவே மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஆளுங்க நமக்குன்னா எதுக்கு வரமாட்டானுங்க. எங்களுக்கு நீட் வேணாயா, எங்களை தனியாக விட்டுறியா, எங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை நீ நீட்டு எழுதி தான் ஆகணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறான். அப்போ நம்மளை மதிக்கிறது இல்லை. இப்படி நிறையா மக்களை பாதிப்படைய வைக்கிறானுங்க. அதுக்காக அவனுங்க இங்கிலீஷ்காரன் சேர்ந்து உருவாக்கி வச்சது தான் இந்தியான்ற ஒரு ஒன்றியம். இப்போ எல்லாம் ராஜாக்கிட்டையும் போய் பேச வேணாம் இல்லை, நம்ம நாட்டு சிஎம் கிட்ட அங்கெல்லாம் அங்கே ஒன்றிய பிரைம் மினிஸ்டர் வச்சு அடிக்கிறது. அங்கே ஒரு சட்டத்தை போட்டு இங்கெல்லாம் காலி பண்ணுறது. அப்படி தான் ஒரு சட்டம் போட்டு கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த
பழங்குடியின மக்கள்லாம் காலி பண்ண வைக்கிறானுங்க. மணிப்பூர் அவ்வளோ தூரம் போகாதீங்க. இங்கே கூட ஏதோ ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு தேயிலை தோட்டத்தை காலி பண்ணி இப்போது வெளியேற்றிட்டு இருக்காங்க. தெங்கு மரகடா அங்கேயும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. சட்டம் யார் போட்டது? ஒன்றிய அரசு. அங்கே போட்டு இந்த காட்டெல்லாம் தூக்கி கார்பரேட்டர் கொடுத்துட்டாங்க அக்ரிமெண்ட். எப்படி பார்த்துக்கோங்க, சட்டம் எங்கே போட்டாங்க? ஒன்றிய அரசாங்கம் போட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசவே இல்லை பாருங்கள் எவனும். அந்த என்னது மாஞ்சோலையா எஸ்டேட், அது ஒரு வேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த வேலையை சட்டம் போட்டு செஞ்சுருந்தாங்கன்னா கூணு கூவிட்டு கிடந்திருப்பானுங்க டிவி கீவி எல்லாத்துலேயும். இது இவனுங்க சட்டம் போட்டதுனால கூவாமல் அமைதியாக இருக்கானுங்க. கூவுற மாதிரி 1-2 பேர் அவன்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவான்? அமைதியாக ஏதோ பேசிட்டு போகிறானுங்க. இந்த சாட்டை கீட்டை வருவானுங்க 1-2 பேர். அப்புறம் மீசை ஆமாம் இதெல்லாம் வருவானுங்க. இந்த வரலாறு தெரியாதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம். சரி, இப்போ போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். மராத்தியர்கள், மராத்தியர்னா மன்னர் பேசுவோம். அதேமாதிரி சொல்லியிருப்பேன், சிவாஜி வந்து ராஜா பதவி ஏற்றுக்கு போகிறான், விடமாட்டாங்கிறானு. ஏன்னா நீ சூத்திர பையன்டா, நீலாம் முடியாது அப்படிங்கிறான். அதுக்காக இந்த அகண்ட பாரதம் முழுவதும் இருந்து பிராமணர்களை வர வச்சு யாகம் நடத்துகிறாங்க. யாகம் எப்படி நடத்துவாங்க நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அவனுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டு போகிறப்ப தங்கத்தில் யானை, தங்க பூனை ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடுவானுங்க. நம்ம 2 தடவை நடந்துச்சாம்மா. நடத்தி அதுக்கப்புறம் தான் அவனை ராஜாவை மாற்றுறானுங்க. அப்போ தான் நீ யார் சத்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம். தென்மேற்கு எழுச்சி பெற்ற தென்மேற்கு ஆமாம் தானே, அதாவது இந்தியாவில் இருந்து பார்த்தோம்னா தென்மேற்கில் இந்த ஏரியாவில் மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசுக்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. ஷாஜகானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றி வருமான ஷாஜிலா பான்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார். யார் காலத்திலேயேவா? ஷாஜகான் காலத்திலேயே. அகமது நகர், பிஜப்பூர் இங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய மகனான சிவாஜியை மராத்தியருக்கு புகழ் சேர்த்தார். முகலாயரை அச்சமடைய வைத்தார். அவர் வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிகச்சிறந்த தளபதியாகவும் ஒரிலா போர் முறை, ஆம்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். புலி படத்தில் வருமா ஒரு படம் வந்துச்சுல, அதில் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவானுங்க பாருங்கள், மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. போர்னா நேருக்கு நேர் நின்று பாகுபலியில் மாதிரி சண்டை போடணும். திடீர்னு மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அது கொரிலா. அதை பின்பற்றுவாங்க. மன உறுதியான உறுதிமிக்க மலைவாழ் அந்த பகுதியில் அணி ஒன்றை உருவாக்கினார். இந்த ஏரியாவில் சொன்னாலே கரடு முரடாக இருக்கும். கோட்டை அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க, மேடு பள்ளமாக அன்றைக்கி பார்த்துருப்போம். அங்கே அந்த படை வரும்பொழுது மறைஞ்சிருந்து அவங்கள அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி. அதேமாதிரி அந்த கரடு மூடான ஏரியாவில் வாழக்கூடிய மக்களுடைய உடல் வலிமை மன வலிமை எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர்களின் உதவியுடன் சிவாஜி பல கோட்டைகளை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கினார். போய் பிடிச்சிட்டு வாங்கி ஆகணும்னா போனாக்கா தப்பிச்சு ஓடிடுவார். மராத்தியரின் வலிமை பெரிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியது. தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் சவுத், சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலித்தனர். அங்கே ஃபுல்லாக இவன் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டார். ராஜாவே மாறல, அப்பயே வசூலிக்கிறார், எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இவங்க தான் யார் அரசராக மாறிடுறாங்க. போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தன. எங்கள் மராத்திய தளபதிகளுக்கு அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தனர். பேஷ்வாக்கள் சொன்னாலே வந்துடுவாங்க என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் சாகுவின் காலம் முதல். சாகு அவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்துட்றாரு, நீயே பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான அதிகாரம் உடையவர்களான ராஜா டம்மி ஆகிட்டார், பேஷ்வா பவர் ஆகிட்டாங்க. அவர்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். 1761 3வது பானிபட் போர். அங்கே பஞ்சாபுக்கு மேலே அங்கே வரைக்கும். மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள், புவியியல் கூறுகள். ஏன் எப்படி அந்த அளவுக்கு வந்தான்?
அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டின. கரடு முரடான ஏரியா இல்லையா? ரைட். 16ஆம் நூற்றாண்டில் பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள், அதாவது அந்த பாமினி அரசுகள், மராத்தியர்களின் தங்கள் குதிரை படையில் பணியமர்த்தினர். இச்சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்கள் பணியமர்த்திய செயல் இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. இஸ்லாமியர்கிட்ட நம்ம பவர்லாம் வாங்கிக்கணும். அவங்க யார்? அந்த ஏரியாவில் இருந்த பூர்வகுடி மக்கள் மராத்தியர்கள் விரும்பியிருக்காங்க. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி சொன்னாலையா, மேடு பள்ளம் பயங்கரமாக இருக்கும். அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்தது. ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க, சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னும் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் பார்த்தோமா, அமெரிக்காவுக்கு போயிட்டு பின்னாடி ஆப்கானிஸ்தான், ஐயோ நான் அங்கே போய் அவனை பிடிக்கிறேன் இவனை பிடிக்கிறேன்னு இருந்தால் அத்தனை வருஷமாக நாங்கள் படையை வாபஸ் வாங்கிட்டான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பயங்கர கரடு முரடான இடம். லோக்கல் பீப்புளுக்கு தான் எங்கே போய் ஒளியெல்லாம் எல்லாமே தெரியும். அதேமாரி இடம் இதுவும். கொரில்லா போர் இதெல்லாம் வந்து என்னது, மராத்தியர்கள் வெல்றதுக்கு காரணமாக இருந்தது. அடுத்து பக்தி இயக்கம். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் தென்னிந்தியாவிலேருந்து உருவாகி போச்சு இல்லையா? அது மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கம் ஏற்பட ஒரு உதவியது. சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது. மராத்திய மக்களிடையே ஒற்றுமை, சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. சமத்துவம்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் சமத்துவம் இல்லை. அப்புறம் போக போக மராத்திய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர் ஆவார். பக்தி இயக்கத்தில் பெரும்பாலும் கடவுளை லவ் பண்ணிவிட்டு வேறு ஜாதியிலேருந்து வராங்க அந்த மராத்தியது. அப்போ எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் முக்கியமானவங்க. துக்காராம், ராம்தாஸ் இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கும் தெரிந்தனர். சிவாஜிக்கு பின்னாடி இருந்து தூண்டுதலாக இருந்து அவங்கள அந்த சாம்ராஜ்யத்தை, முகலாயருக்கு எதிரான ஒரு அரசனை இங்கே உருவாக்கு அப்படின்ற எண்ணத்தை தூண்டினது இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மகாராஷ்டிராவிலையும் அதே மாதிரி தான் அந்த பக்தி இயக்கத்தினுடைய தாக்கம். மராத்தியின் மொழியின் இலக்கியமும் மராத்திய மொழி இலக்கியம் உதவி செய்தன. இந்த மராத்திய மொழி உருவாகி இது வந்தது காரணம் இந்த பக்தி இயக்க பெரியவர்கள் தான். இவங்க தான் பாடிட்டு அங்கங்கே போய் பரப்புறது. எல்லா ஜாதி வர்க்கங்கள் எல்லாத்தினாலையும் பாடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. சிவாஜியை பற்றி சொல்கிறாங்க. 1627 பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். அப்பா துரத்தி விட்டுருவார் அம்மாவை, வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அவர் எங்கே வேலை செய்கிறாரு, பாமினி அரசரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் பேர் என்னது, அப்பா பேர் ஜாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் ஜீஜாபாய். ஆமாம், இந்த அம்மா ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் சொல்லி வளர்த்துச்சாம்மா. சரியா? எப்படி அடுத்தவனை அழிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போல் இருக்கு. அதுதானே அதில் இருக்குது. மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார். சிவாஜியின் ஆசிரியரும் குரு தாதாஜி கொண்டதே. இவர் தான் அவருக்கு வந்து குதிரை ஏற்றம் இந்த மாதிரி போர்க்கலையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். இந்த தாதாஜி கொண்டதேவ் இருக்கார் இல்லையா, இவரோட கட்டுப்பாட்டில் தான் ஜிஜாபாயும் அவங்க பையன் சிவாஜியும் வளர்கிறாங்க. அந்தம்மா மகாபாரதம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சாமா. இவர் குதிரை ஏற்றம் போர்க்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தனது 18வது வயதில் 1645 இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைக்கிறார். கோண்டுவானா கோட்டை இருக்காமா, பூனேக்கு பக்கத்தில். பூனே மகாராஷ்டிராவில் பூனேக்கு பக்கத்தில். அதான் அவருக்கு ஃபஸ்ட்டு வெற்றி. 15வது வயசில், எத்தனாவது வயசில், 18வது வயசில். இப்போ தான் அடல்ட் ஆயிருக்காரு. அடுத்த ஆண்டில் தோர்னா அதை கைப்பற்றுறாரு. ரெய்கார் கோட்டை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் மகாராஷ்டிரா தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைகள் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, முகலாயர் கண்ட்ரோலில். அதை எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு. பிஜப்பூர் சுல்தானோடு போரிடல். பிஜப்பூர் சுல்தான் யார் கண்ட்ரோலில் இருக்கார், முகலாயர் கட்டுப்பாட்டில் இருக்கார், பாமினி அரசர். சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் 1669 இயற்கை எய்தியதால் முழுமையாக சுதந்திரம். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறதுபடி கேட்டுட்டு வந்திருக்கார். தந்தையருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீர் லேண்டு சிவாஜி வாங்கிக்கிறார். கொண்டதேவ் அவர் தாதாஜி கொண்டதேவ் இருக்கார்லே, யார் பாதுகாவலர்,
அவர்கிட்ட அவர் நிர்வாகம் செஞ்சுட்டு வந்த ஜாகிர் அந்த லேண்டை அவர் வாங்கிக்கிறார். அப்போ ஒரு லேண்டு இவர் கிடச்சிருச்சு, வரி வருது, படையை பெருக்கிறார். மாவலி காலாட் படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தார். மாவலின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புன்னு வச்சுக்கோங்க, பழங்குடியின மக்கள் இவங்க. அவர்களின் உதவியுடன் சிவாஜி பூனேக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றார். மகாராஷ்டிராவில் பூனே இருக்குது, அங்கே நிறைய கோட்டை. புரந்தர் கோட்டையும் சிவாஜி கைப்பற்றார். அப்போ இது எல்லாமே யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, முகலாயர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஜப்பூர், கோல்கண்டாலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ராஜாக்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் இவர் கைப்பற்றுறாரு. அப்போ பிஜப்பூர் ராஜா கோவப்பட்டு அவர் மேலே படை தொடுக்கிறாங்க. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். தமது இராணுவ நடவடிக்கையில் சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டார். சிவாஜியோட தந்தை பேர் என்ன? சாஜி போன்ஸ்லே. இதே மாதிரி ஒரு சீன் ஒரு படத்தில் வருமே, அப்பா எதிரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் பாஷாவில். இதெல்லாம் இந்த மாதிரி கதையை படித்து எடுக்கிறது தான் அதெல்லாம். அடுத்தது, தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் சாஜி பான்ஸ்லே இயற்கை எய்தும் வரை சிவாஜி பிஜப்பூருடன் அமைதியாக இருந்திருக்கார். உங்கள் அப்பா என் கூட தான் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார்ல, அது இந்த சீன் தான் அது. என்ன இருந்தாலும் அப்பா சின்ன வயசுலேயே துரத்தி விட்டான் அம்மாவை, இருந்தாலும் என்னது ரத்த பாசம், அதுக்காக தமது நிர்வாகத்தை மேம்படுத்தினார். அப்பா பிஜப்பூர் கூட சண்டை போடல, பிடிச்ச இடத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் டெவலப் பண்ணுறாரு. அவங்க அப்பா இறந்தவொடனே பிஜப்பூரை அட்டாக் பண்ணுறாரு. சாஜி போன்ஸ்லே. ஜீஜாபாய். மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். அப்பா இறந்துட்டார், இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிஜப்பூர் எல்லாத்துக்கூடையும் சண்டைக்கு போகிறார். தமது இராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியது சிவாஜி. மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றினார். அவர் ஒரு மராத்தியர் தான், அவர்கிட்ட தான் கைப்பற்றுறார். அந்த ஒரு கைப்பற்றார். பூனாவை சுற்றி இருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ் பணியை செய்கிறார். மராத்தியரை என்ன பண்ணுறாரு, அடக்கி கீழே கொண்டுட்டு வர்றார். பிஜப்பூர் வீரர்கள் துரத்தி அடித்து சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதியை அங்கே நியமிக்கிறார். பிஜப்பூர் கண்ட்ரோலில் இருந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றுறாங்க. எல்லாம் பிஜப்பூர் படையெல்லாம் தோக்கடித்து அனுப்புகிறாங்க. அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பையும் அவர் தைரியத்துடன் எதிர்கொண்டார். 1659 பிஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்றார். பிஜப்பூரில் முக்கியமான தளபதி அப்சல் கான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பிஜப்பூர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோட்டையெல்லாம் கைப்பற்றினோன்னே அதை போய் மீட்டுட்டு வர சொல்லி பிஜப்பூர் ராஜா அவர் அனுப்பி வைக்கிறார். யாரை? அப்சல் கானை. அவரையும் போட்டு தள்ளுறாரு. அடுத்து 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதி செஸ்டகான் அவரை அடித்து துரத்தி விட்டுருவார். அவர் ஏதோ பேச்சுவார்த்தை மாதிரி நடத்த வருவாங்க. அப்போது இவரை பிடிச்சிருவாங்களே ஏதோ ஒன்று. இவர் இதில் புலியோட நகை அவர் உள்ளே மறைச்சி வச்சுருந்தாராம்மா. அப்போ அதால் அவரோட விரலை வெட்டிட்டு எஸ்கேப் போயிட்டாராம்மா. யார்? சிவாஜி செஸ்டகானை தோக்கடிக்கு. இதற்கு மேலாக 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட தமது படையை அமுத்தி வைக்கிறார். மேலே இங்கேருந்து இந்த ஏரியா எல்லாமே எங்கே போகிறாரு? சூரத்துக்கு. முகலாயர் கண்ட்ரோலில் இருக்குது. சூரத்தில் யார் இருக்காங்க? வியாபாரம். ஐரோப்பியர்கள் வியாபார ஸ்தலம், முக்கியமான இடம். அதை போய் கைப்பற்றான்னு அனுப்பி வைக்கிறார். இவ்வளோ வேலை பண்ணுறார். முகலாயர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த லேண்டை கைப்பற்றுறார். அப்போ என்ன, அவர் 2 பேருக்கு நடுவில் சண்டை வரும். மராத்திய சாம்ராஜ்யம், அவ்வளோதான். இதெல்லாம் மராத்தியர்கள். அப்புறம் பெல்லாரி கொஞ்சம் ஏரியா கோலாரம் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதேமாரி தஞ்சாவூர், பரங்கிப்பேட்டை, செஞ்சி, இதெல்லாம் ஆரணியில் கொஞ்சம் காலம் இருந்திருக்காங்க. ஆரணி பக்கத்தில் இதெல்லாம் மராத்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுக்கு இவனுங்க இந்த ஏரியாவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து என்னை காப்பாற்றுன்னு இவனுக்கு கூப்பிடுவானுங்க. இந்த ஏரியாவில் வந்து பிடிச்சிக்குவாங்க. யார்? மராத்தியர்கள். அது மாதிரி யாரோட தலைமையின் கீழ் அனுப்புகிறாங்க? அனுப்பி வைத்தார். ஓகே. அதுக்கு மேலே
சிவாஜியும் அவுரங்கசீப்பும். சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கையில் இறங்கினார். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் எனும் ராஜபுத்திர தளபதி அனுப்பி வைக்கிறார். பிஜப்பூர் தளபதி யார்? அப்சல்கான். அவரை ஃபஸ்ட்டு தோக்கடிக்கிறாரு. அடுத்தது யார்? அவருடைய மாமனார் சிஸ்டகானும் அனுப்பி வைக்கிறார். அங்கேயும் காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் யார் ஒன்றா? ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் அனுப்புகிறார். அதையும் தோக்கடிச்சிருவார். இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார். தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்து விடவும் முகலாய அரசரின் மன்சப்தாராக பொறுப்பேற்று பிஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதிக்கிறார். பிஜப்பூர் தனியாக போயிடும். அப்போ இந்த ஏரியாவுக்கு முகலாயர் கட்டுப்பாட்டில் நான் என்ன பண்ணுறேன், மன்சப்தாராக வந்துடுறேன் எங்கே தக்கான பகுதியில் அப்படின்னு ஒத்துக்கிறார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். கடைசியாக ராஜா ஜெய்சிங் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டுப்படுத்தி பேசி வாயா அந்த ஏரியாவுக்கு நீயே ராஜாவை இருந்துக்கோ, ஆனால் அவனுடைய தலைமையை மட்டும் ஏற்றுக்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? ஆக்ராவுக்கு. அவ்வாறு சென்ற பொழுது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவார். எத்தனை விஷயம்! சத்ரனா குடை, பதினா தலைவனாமா என்னும் சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இச்சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தார். அதான் சத்ரபதி சிவாஜி. என்னது? சத்ரபதி சிவாஜி சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவன், பேரரசன், அந்த மாதிரி. தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் யார்? பிஜப்பூர், கோல்கொண்டா அங்கெல்லாம் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். அதாவது அவுரங்கசீப் வந்துட்டு பிஜப்பூர், கோல்கொண்டா அவங்கெல்லாம் படையெடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அட்டாக் பண்ணணும். அப்போ கப்பம் கட்ட மாட்டான். அப்போ படையை அனுப்பி வைப்பார். அப்போ மராத்தியர் தலையிடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறாரு. யார்? அவுரங்கசீப். அப்போ சிவாஜியோட உறவை மேம்படுத்திக்கலான்னு பார்க்குறாரு. எல்லாமே தோல்வி அடையுது. 1670 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க இயலவில்லை. ரெண்டாவது முறை இவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூரத்து, வெளிநாட்டுக்காரெலாம் அங்கே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன ராஜாவை மதிக்க மாட்டான். என்னடா இந்த ராஜா கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வரோம், ஒருத்தன் வந்து கொள்ளையடிக்கிறானே அப்படின்ட்டு பிரச்சனை. 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூடிக்கொண்டார். எப்பயே ராஜாவாக்கி இருக்கணும்ல, ஆக்களை. என்ன காரணம்? நீ சூத்தனை ஆக முடியாது அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. சிவாஜியின் முடிசூட்டு விழா ரைக்கார் கோட்டையில் நடந்தது. எந்த வருஷம் முடிசூட்டினார்னு கேட்பாங்க. எந்த இடத்துல? ரைக்கார் கோட்டை. தம் மகனின் முடிசூட்டு விழாவை காண்பதற்கு உயிருடன் இருந்த சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய் தம் வாழ்க்கை நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா முடிந்த சில நாட்களிலே இறந்துடுறாங்களாம். சிவாஜி தனது வாழ்நாளில் 20 ஆண்டுகளை தம் மகன் சாம்பாஜியிடம் செலவிட்டார். சாம்பாஜி தான் இங்கே இருக்கான். அவர் கடைசி வயசாயிருது. சாம்பாஜி இங்கே இருக்கிறான், அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கார். அப்புறம் சிவாஜி இறந்தவொடனே தான் என்ன பண்ணுறாங்க, சாம்பாஜியை தூக்கிட்டு போயிடுவாங்க. சாம்பாஜியும் ஷாகுவையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆட்சி புரியறதுக்கு அவருக்கு உதவுறாராமா. யார்? சிவாஜி. இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினால் காய்ச்சலாலும், சாதாரண விஷயம் இதெல்லாம், ஆன்டிபயோட்டிக் இல்லை, அதனால் பயாலஜி படிச்சிருக்கோம் இல்லையா. ஆமாம். நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல்னாலும் 1680 இறந்துடுறார். அப்போ ஆட்சியை பிடிச்சி எத்தனை நாள் இருக்கார்? 6 வருஷம் இருக்கார் பதவியில். அதுக்கப்புறம் இறந்துடுறார். சிவாஜியின் கீழ் மராத்தியர் நிர்வாகம். இதை நாளைக்கு பார்ப்போம். ஆமாம், நிறையா போகும். ஏன்னா பேஷுவா வரும், அப்புறம் இங்கிலீஷ்காரனை கொண்டு வருவாங்க. இங்கிலீஷ்காரனுக்கு இவனுக்கு நடந்த ஒப்பந்தம்லாம் வரும். அதனால் அதை பெரிய கதையாக போகும். நாளைக்கு பார்ப்போம்.